கும்பராசிக்காரர்களுக்கு மாத ஆரம்பத்திலேயே ஒரு 15 நாட்களுக்கு சூரியன் ராசியோடு தொடர்பு கொள்ளுகிறார். நண்பர்களின் மூலமாக, கணவன் மனைவி மூலமாக, காதலன் காதலி மூலமாக சற்று முதல் 15 நாட்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு முதல் 15 நாட்களுக்குள்ளாகவே திருமண உறுதி, திருமணமே சிலருக்கு நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏற்கனவே ஆயிரக்கணக்கில் பணத்தை விட்டுட்டேன், லட்சக்கணக்கில் பணத்தை விட்டுட்டேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இழந்த பணத்தை திரும்ப வரக்கூடிய அமைப்புகள், ஏதோ ஒரு விதத்தில் கடுமையான பண பாதிப்புகள், மன பாதிப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் அது கும்பராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பத்திலேயே மாத ஆரம்பத்திலேயே ஒரு 15 நாட்களுக்கு சூரியன் ராசியோடு தொடர்பு கொள்ளுகிறார். 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறார். நண்பர்களின் மூலமாக, கணவன் மனைவி மூலமாக, காதலன் காதலி மூலமாக சற்று முதல் 15 நாட்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் அதிபதி புதன் உச்சமாகிறதுனால எதிர்பாராத நன்மைகள், ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயங்களில் ஏதாவது ஒரு லாபங்கள்லாம் கிடைக்கும். பெரிய லாபங்கள் கண்டிப்பாக வரும். ஏற்கனவே ஆயிரக்கணக்கில் பணத்தை விட்டுட்டேன், லட்சக்கணக்கில் பணத்தை விட்டுட்டேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இழந்த பணத்தை திரும்ப வரக்கூடிய அமைப்புகள். ஷேர் மார்க்கெட்டு தான் இல்லை, அவற்றை கொடுத்து வச்சேன், இவற்றை கொடுத்து வச்சேன், அந்த தொழிலை பண்ணேன், இந்த தொழிலை பண்ணேன், தொழிலைத்தான் பண்ணினேன், லாபம்லாம் போய் இந்த மாதிரி போய் காசாக மாட்டிக்கிச்சுன்ற மாதிரியாக ஏதோ ஒரு விதத்தில் கடுமையான பண பாதிப்புகள், மன பாதிப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். பகவான் கடவுள் அனுகிரகம் இந்த மாத கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. பெரிய அளவில் ஏதாவது ஒரு வகையில் இதை செய்யலாம் அதை செய்யலான்ற மாதிரியான சில சூழ்நிலைகளில் இப்போது செய்ய ஆரம்பிப்பீர்கள். திவ்ய தரிசனங்கள் கிடைக்கும், நல்ல தரிசனம் கிடைக்கும். ஒரு வகையை பார்த்திங்கன்னா 108 திவ்ய தேசங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள், சிவ தரிசனம், பெருமாள் தரிசனம், ஸ்ரீமகாபெரியவர், ஸ்ரீரமணர் போன்ற மகா அவதாரங்கள் அடங்கிய அதிஷ்டானங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. எதிலும் ஒரு நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். தெளிவாக முடிவெடுப்பீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு முதல் 15 நாட்களுக்குள்ளாகவே திருமண உறுதி, திருமணமே சிலருக்கு நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு எதுவுமே நிதானமாகத்தான் நடக்கும். ஆனால் இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது. என்ன பாக்கியம்ங்க? புள்ள பாக்கியம் கிடைக்கும், திருமண பாக்கியம் கிடைக்கும், கல்வி பாக்கியம் கிடைக்கும், வேலை பாக்கியம் கிடைக்கும், ஆரோக்கிய பாக்கியம் கிடைக்கும், வயசுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். மாணவர்களுக்கு நல்ல படிப்பு வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த அமைப்பு உண்டு. வேலையே கிடைக்கல, இருக்கிற வேலை போயிடுச்சு, தொழில் ஆரம்பிக்க போகிறேன், தாராளமாக ஆரம்பிக்கலாம். கும்பத்திற்கு நல்ல காலம் பிறந்து விட்டது. வருகின்ற ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு 7.5 சனி அமைப்பு முழுவதுமாக முடிய ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு நீங்கள் வெற்றி நடை போடுவோம்னு சொல்லுவோம்ல, அப்படி அந்த மாதிரியாக ஒரு வெற்றி நடை போடக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆகவே எல்லாவற்றிலும் ஒரு தெளிந்த சிந்தனை வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். தன்னம்பிக்கை இருக்கும். ஒரு யானை உடம்புக்குள்ளே பூந்த மாதிரி ஒரு செழிப்பு தன்மை இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. காரணம் என்ன? புதன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி, ராசிநாதனுக்கு குறுபார்வை. தொழில்துறை அமைப்புள்ள வியாபாரிகளுக்கு இருந்து வந்த தயக்கங்கள் விலகும். சிலருக்கு கடன்கள் வந்தாலும் அது வளர்ச்சிக்கான கடன்களாக இருக்கும். பெண் வழி உறவினர்களால் இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகும். அம்மா, அக்கா, தங்கச்சி போன்றவர்களோடு நல்ல விதமான உறவு, தன் மகளுக்கு பற்றிய பெருமைகள் இருக்கக்கூடிய அமைப்பு என கும்பத்தினருக்கு மனக்கவலைகள் தீரக்கூடிய நல்ல மாதங்க செப்டம்பர் மாதம். இதோ செப்டம்பர் மாதம் பிறக்கப் போகிறது. நாட்கள் போகிறதே தெரியல, அதுதான் உண்மை. மாதங்கள் எப்படி உருண்டோடுகிறது, வருஷங்கள் அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு கொஞ்சம் வயசாகிருக்கு, ஆனால் நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தெரியலவே என்கின்ற மாதிரியாக சில பேர் நம்மில் எப்போவுமே ஒரு குழப்ப மனசுலே இருக்கிறீங்க. பெரும்பாலும் ராசி பலன் வீடியோக்கள் பார்க்குறவங்கெல்லாம் அடுத்த மாதமாவது, அடுத்த வாரமாவது, நாளைக்காவது எனக்கு நல்ல காலம் பிறந்து விடாதா என்கின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் அந்த ராசி பலன் வீடியோக்கள் பார்க்குறீங்க. போன மாதம் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் சுக்கிரன் நீச்சம். அதுவும் உலக வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஒரு சொகுசை கொடுக்கக்கூடிய, பணத்தை கொடுக்கக்கூடிய, அனுபவிக்க வைக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம்ன்றதுனால பெரும்பாலானவர்கள் போன மாதம் நல்லா இல்லை. இதை நான் ரிஷப துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த ரிஷப துலா ராசிக்காரர்களுடைய ராசிநாதன் நீச்சம். அப்போ போன ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் வருமானத்தை இழந்து, கஷ்டத்தை அடைந்து, ஒரு மாதிரி நினைத்தது நடக்காமல், எதுவுமே சரியாக வராமல் இருப்பவர்களுக்கு இந்த மாதமாவது ஏதாவது ஒரு வகையில் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது தான் செப்டம்பர் மாதத்துடைய கேள்வி. மாத பலன்கள் நான் ஏற்கனவே நம்ம ஃபுல் அண்ட் பக்தி சேனலில் சொன்ன மாதிரி மாத கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களுடைய இயக்கங்களை வைத்து சொல்லப்படுவது. செப்டம்பர் மாதத்தில் சனி பயிற்சி இல்லை, குரு பயிற்சி இல்லை,
குரு அதிசாரத்தில் போவார். அது கூட இப்போ இல்லை, இன்னும் 2 மாதம் கழித்து தான் குரு வந்து அதிசாரத்தில் போவார். ராகுக்கு எது பயிற்சியும் இல்லை. வருடாந்திர கிரகங்கள் நிலையான அமைப்பில் இருக்கையில் மாதாந்திர கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களுடைய நிலைமையை வச்சு செப்டம்பர் மாதத்தை எப்போ இது பண்ணுறதுன்னு கணிச்சிடலாம். செவ்வாய் என்ன நிலைமை? செப்டம்பர் மாதத்தில் 2 ராசிகளில் இருப்பார். சூரியன் அவர் வந்து தமிழ் மாதத்தில் முதல் தேதியில் மாறி ஒவ்வொரு தமிழ் மாதமும் சூரியன் முதல் தேதியில் மாறுவார். இது ஆங்கில மாதம் தானே, செப்டம்பர் மாதம். அப்போ இப்போ இருக்கக்கூடிய சிம்ம வீட்டிலும் அப்படியே அடுத்த கன்னி வீட்டிலும் 2 இடங்களில் நல்ல நிலைமைகளில் தான் சூரியன் இருக்கிறார். செவ்வாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இப்போது இருக்கக்கூடிய மிதுன வீட்டில் இருப்பார். அதன் பிறகு செவ்வாய் வந்து அப்படியே கடகத்தில் நீச்சம்னு ஒரு வலிமையற்ற நிலைமையை அடைவார். செவ்வாய் நீச்சமானாலே விருச்சிக ராசிக்காரர்கள், மேஷராசிக்காரர்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் வரும், அவங்களுக்கு ஒரு தயக்கங்கள் வரும். அப்படி ஏதாவது இந்த மாதம் வருமானு பார்த்தா இல்லைங்க. ஜோசியத்தில் விதியை விட விதி விலக்குகள் தான் முக்கியம். செவ்வாய் 16ஆம் தேதிக்கு பிறகு செப்டம்பர் 16க்கு பிறகு நீச்சத்தை அடைந்தாலும் கூட நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற அதி அற்புதமான குருவோடு உச்சகுருவோடு சேரக்கூடிய அமைப்பு அவருக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து மேஷ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூட அந்த நீச்சத்தினால் கிடைக்கக்கூடிய ஒரு கெட்ட தன்மைகள் கண்டிப்பாக இருக்காது. இதனை எடுத்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நல்ல பலனாக புதன் செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு உச்சத்தை அடைகிறார். அட்டகாசம். வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் அந்த உச்சம் என்கின்ற அமைப்பை அடைவார். கன்னிராசிக்காரர்களுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் புதனுடைய உச்சம் மிகப்பெரிய யோகம். கூடவே சுக்கிரன் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியே, போன மாதம் முழுக்க நீச்சத்தில் இருந்த சுக்கிரன் இப்போ 2ஆம் தேதியே அப்படியே ஆட்சி என்ற ஒரு அட்டகாசமான அமைப்புக்கு வந்துடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மாதம் துலாத்தில் அவர் ஆட்சியாக இருப்பார். ஆக எல்லா ராசிக்காரர்களுக்கும், பெரும்பாலான ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் செப்டம்பர் இருக்கிறது. கூடுதலாக கடந்த மாதம் பாதிக்கப்பட்ட ரிஷபம், துலாம் ஆகிய 2 ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் நீச்சத்தை விட்டு விலகி செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியே ஆட்சி என்கின்ற அருமையான பலத்தை கொண்டிருப்பதாலும், மிதுனம் கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கின்ற மிகப்பெரிய யோக அமைப்பினாலும், மேஷம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நீச்சமானாலும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற வலிய அமைப்பை அடைகின்ற காரணத்தினாலும் உண்மையிலே இந்த செப்டம்பர் மாதம் போன மாதம் கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்காவது நல்லா தாங்க இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து கோடீஸ்வரன் யூடியூப்பை திறந்தாலே அடித்தது பார் ஜாக்பாட், நீங்கள் இப்போது கோடீஸ்வரன் அப்போது கோடீஸ்வரன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேங்க. அந்த மாதிரி என்னுடைய வீடியோக்களுக்கு தம்ப்நெயிலும் எந்த சேனல்லையும் வைக்க மாட்டாங்க. உங்களுக்கென்று ஒரு பிறந்த ஜாதகத்தில் ஒரு உயரம் இருக்கிறது. நீங்கள் 1 லட்சம் சம்பாதிப்பீங்களா, 10,000 சம்பாதிப்பீங்களா, 1 கோடி சம்பாதிப்பீங்களா, பல பெரிய மிகப்பெரிய, ஏன்னா ஒரு ராசியில் பிச்சைக்காரர் இருப்பார், மிகப்பெரிய அம்பானி போன்ற கோடீஸ்வரர் இருப்பார். ஆக பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல் உங்களுக்கென்று ஒரு உயரம் இருக்கிறது இல்லையா? அந்த உயரத்திற்கு ஏற்றாற் போல் 1 மடங்கு அதிகமான வருமானங்கள், 1 மடங்கு அதிகமான ஒரு நல்ல உல்லாச அனுபவங்கள், அதற்கேற்றாற் போல் நிம்மதியான போக்குகள் போன்ற அனைத்தும் கிடைக்கக்கூடிய சூரியன் ஆட்சி, புதன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி, செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகம், சனி குருவின் பார்வையில் மிகப்பெரிய உயர்நிலை அமைப்பு என பெரும்பாலான கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்கின்ற காரணத்தினால் 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாமல் நல்ல மாதிரியான மாதமாகவே இந்த செப்டம்பர் மாதம் இப்போது கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க.